அடுத்து என்னம்மா பலகாரம்? செட்டிநாட்டு சீப்பு சீடை. செட்டிநாட்டு சீப்பு சீடை. என்னதான் செட்டிநாட்டு சீப்பு சீடைன்னு சொன்னாலும் இந்த முறுக்குக்கு நாங்க வச்சிருக்க பேரு சீப்பு முறுக்கு. ஏன் இதுக்கு சீப்பு முறுக்குன்னு பேர் வந்துச்சு அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க இந்த முறுக்கு சீப்பு முறுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். எங்க பாட்டி காலத்துல இந்த முறுக்கு வந்து நம்ம வீட்டுல பண்ணுவோம். பாட்டி டைம்ல வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, கொய்யா இலையில மாவு தட்டி இந்த கொய்யா இலை ஷேப்லயே உருட்டி உருட்டி வைப்பாங்க. பட் இப்பதான் நமக்கு ரிப்பன் பகோடா அச்சுன்னு டிஃப்ரெண்டா அச்சு இருக்கு இல்லையா? அதனால அச்சு மாவுல சின்ன சின்ன ரிப்பன்ஸா அம்மா வந்து புழிஞ்சு வைக்க, நான் வந்து கையில எடுத்து இப்படி ஒட்டி ஒட்டி சின்ன சின்ன ரிங்ஸா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த முறுக்கு வந்து ஒரு கும்பலா உட்காந்து பண்ணுவோம். ஒரு 7, 8 பேர் ஒண்ணா உட்காந்து பண்ணுவோம். 2 பேர் புழிஞ்சு விட 2 பேர் 3 பேர் 4 பேர்னு சேர்ந்து நல்லா வந்து இந்த ரிப்பன்ஸா ரெடி பண்ணி ஒரு 4 கிலோ மாவு கூட அசால்ட்டா உட்காந்து குடும்பமா பேசி உட்காந்து பண்ணுவோம். பட் இப்ப நானும் அம்மாவும் மட்டும் தான் செய்யறதுனால எங்களுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சு இந்த 1 கேஜி மாவு எடுத்து நாங்க வந்து கையில சுத்தி சுத்தி எடுத்து வைக்கிறதுக்கு. பட் என்னதான் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டா இருந்தது. வேற லெவல்ல டேஸ்ட் வந்திருந்தது. அண்ட் இந்த முறுக்குக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா என் ஃபேமிலில வந்து நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேமிலில மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல, ஆஃபீஸ் சைட்லயுமே நெறைய பேருக்கு வந்து இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா வருஷம் தீபாவளி அப்பயும் கேட்பாங்க, "இந்த முறுக்கு பண்றீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாரி ஒரு முறுக்கு. இந்த தீபாவளிக்கு எனக்கு லக்கிலி 2 நாள் முன்னாடி லீவ் கிடைச்சதுனால அம்மாவோட சேர்ந்து உட்காந்து இந்த முறுக்கு பொறுமையா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணி வைக்க டைம் கிடைச்சது. எல்லா முறுக்கும் நல்லா ஈவனா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல்ல போட்டு நல்லா குலுக்கும்போது சவுண்டு வேற லெவல், ஜஸ்ட் அமேசிங்கா இருந்தது. இந்த முறுக்கோட கம்ப்ளீட் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நாள் நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சுபாஸ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.